அதுக்கு சொல்லத்தான் பண்ணி பக்கத்தில் எடுத்து பண்ண கொடுத்தோம்னா நாங்கள் போகிறோம் ஓகே வந்தாலும் நாங்கள் கண்டிப்பா அனைவருக்கும் வணக்கம். நான் தான் நம்ம நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினமும் எங்களை வீட்டாக நிற்கிறோம். அதாவது இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தனிமையில் நிற்கிறேன். என்ன சசியா, நானும் சசியாவும் தான் வளமை போல இருக்கிறோம். சசியா என்ன ஃபோன் ஆடுது போல இருக்கு. கீழே கவலைமா கிடக்கு, பயமா கிடக்கு. அவள் நாங்கள் இன்றைய தினமும் என்னென்னு சொல்கிறோம், இன்றைக்கு எங்களை வீட்டை நிற்கிறபடியே உங்களுக்கு இடத்தை பார்த்தாலும் தெரியும். இன்றைய தினம் ஒரு குக்கிங் வீடியோ தான் எடுக்க போகிறோம்ண்டு. அப்போ குக்கிங் வீடியோக்கு அதுவும் செந்திரனும் இன்றைய தினம் இல்லை. செந்திரன் அதாவது நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க கதை வீடியோ, கதவு செஞ்சதானா. இப்போ இன்றைக்கு கொண்டு போயிட்டேன் கொடுக்குறதுக்கு. அப்போ இன்னும் வரையில. அப்போ நானே இன்றைக்கு லேட் ஆகிட்டு அதுவும் இரவு நேரத்தில் திடீரெண்டு போய் இங்கேண்டு தெரியாது செந்திரன் தேடி பிடிச்சி ஒரு வித்தியாசமான வந்து வாங்கிக்கொண்டு வந்திருக்கேன். தனக்கு இப்போ சமைக்க சொல்லி சமைச்சு சோறும் திருப்பி சுட தரேன் சொல்லி சொன்ன வேறு. அப்போ நான் சரி வந்துட்டு செய்வோம் என்ற இதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு வந்து நிற்கிறோம். அது என்னண்டு நாங்கள் வீடியோக்குள்ளே பார்ப்போம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு எங்களை பார்க்குற உறவுகள் எல்லோருமே சரியாக குறைஞ்சிட்டின்னா மேனண்டு தெரியாது உறவு எல்லாரும் எங்களை இப்படி வெறுக்கிறோம்ண்டு. உண்மையாகவே நாங்கள் இவ்வளோ நாளாக வீடியோ போடாத எங்களுக்குள்ள தான். அதுக்காண்டி நீங்கள் பார்க்குற உறவுகள் சமாளித்து பாருங்கோ, நல்லதோ கெட்டதோ கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தலாம். இன்னொரு விஷயம், கண்டிப்பாக நீங்கள் தர ஆதரவு தான் இருக்குது. நாங்கள் வளர்கிறதுக்கு பார்க்குற உறவுகள் அனைவருமே ஆதரவு தாங்கும் கேட்டு அப்படியே நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போனாலும் இதெல்லாம் இருக்கப்பறம் அவங்களோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு உங்களோட சேனல்காரங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே மிப்பாக வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாலும் நாங்கள் இதே கட்டத்திலான்னு இருப்போம். என்ன சசியா, நீங்கள் வித்தியாசமாக போவோமா? இல்லை என்ன போக மாட்டோம், அந்த பழக்கமே இல்லை. அப்போ நாங்கள் ஊறி ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. அப்போ நாங்கள் ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கு செஞ்சால் மாட்டு இறைச்சி குடல், அதாவது மாட்டிறைச்சி குடலோ மாட்டுக்குடலோன்னு இல்லையா, மாட்டுக்குடல், அதாவது மாட்டிறைச்சி இந்த குடல் வாங்கிக்கொண்டு வந்திருக்கிறேன். நமக்கு இப்போ தான் இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 7 மணி ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ தான் வாங்கிக்கொண்டு வந்து சமைச்சு தாங்குவோம். சரி என்னட்டு நல்லா இருக்கும் போல இருக்குமென்ட்டு நானும் சரி என்ன எல்லாமே எடுத்துக்கொண்டு வந்துட்டேன். அப்போ நாங்கள் பார்ப்போம் தேவையான பொருட்களை சசியா வாங்க. யாருங்க முதலே எங்களோட உப்பு தான் தேவைங்க. அதுக்கு அதை விளங்கி வேறு மாட்டிறைச்சி கூட நல்ல வடிவாக குட்டி குட்டியாக வெட்டி நல்ல 4-5 தண்ணிலாம் சொல்லிட்டேன் ஒரு மணக்கமெண்டு. இதில் பார்த்திங்கன்னா தூள், எண்ணெய், இது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி பழம், உள்ளி, வஞ்சி இந்த நிலம் இல்லை புள்ளி தான் கிடைச்சது. அதுவும் எடுத்துன்னு வந்தாச்சு. இனி நாங்கள் அடுப்பு மூட்டையை ஒருக்கா பார்ப்போம். ரைட், இப்போ நாங்கள் முதற்கட்டமாக எங்களுடைய கேஸை போடுவோம். அடுத்த கட்டமாக சசியா நேற்று தினமும் பார்த்துருப்பீங்க. சசியா எனக்கு கொஞ்சம் இப்போ பிஸ்னஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன். என்ன சசியா என்ன செய்கிறீங்க? அதாவது சசியா உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா சசியாக இந்த ஸ்கூலில் சந்தை தொடங்க போகுது. அதுவும் இப்போ புதன்கிழமை. அப்போ அந்த சந்தைக்கும் சசியா கூப்பிடாவும் அவள் சசியா இந்த கையை கோக்குற குண்டுவெல்லாம் செஞ்சு வைக்கணும் தானே. இதுலேயும் சசியா செஞ்சு சொன்னோம். அவள் செஞ்சு எல்லாம் கொடுத்து விட்ருக்கு. அதே போல் இந்த குண்டை கொண்டே அவன் டீச்சர்ஸ் மாதிரி காட்டினது அவையிலும் இப்போ 4-5 பேர் 6 பேர்கிட்ட வாங்கிட்டினா இன்னும் 2 பேர் கேட்டேன்னு சொல்லி செஞ்சு வச்சுருக்குறான். அதுவும் கொண்டே கொடுக்குறதுக்கு. என்ன சசியாவால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ. அப்போ அதனால் நான் சசியாவுக்கு ஒரு குண்டு ஃப்ரீயாக கொடுத்தேன்னா தெரியல தானே இவ்வளோ பாராடுறான்னு முதலே கொடுத்துட்டேன். அது திருப்பியும் சசியா கருப்பு கலரில் கட்டுவா. அதே போல் குண்டு எல்லாமே முடிஞ்சுது, எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த டைம் இனி இவ்வளோ நாளாக இருக்கே கொடுத்துருங்க கேள்வி இல்லாத எல்லாரும் பார்க்கணும். தேவையான அளவு பெருஞ்சீரகம், அடுத்தது கடுகு. கடுகு தான் படப்படப்பட படிக்கும் கிட்டேன் டேஸ்ட்டு. ஓகே, அடுத்தது உங்களுடைய வெங்காயம். நாங்கள் வெட்டி வச்சிருக்க வெங்காயம்
போட்டு நல்ல வடிவாக வதக்குவோம். அடுத்த கட்டமாக ரச்சிச்சரக்கு இங்கே என்ன மேலாம் வச்சிருக்கணுண்டாக தேவையான அளவு ரச்சிச்சரக்கு. ஓகே, ரச்சிச்சரக்கு எல்லாமே போட்டாச்சு. இரவு நேரம் தானே டக்குண்டு சமையல் முடிச்சிடலாம். இருக்கிறத வச்சு தான் சமாளிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு நல்லா வரும் மட்டும் தெரியும். வதங்கியே நாங்கள் தேவையான அளவு உப்பை போடுவோம். உடல் கறிக்கு டக்குண்டு வாசமே இருக்கு. கொத்துரெட்டிக்கு வரும் அதானே அதையும் தெரியும். ரச்சிக்கறி வாசம். இது கருவாப்பட்டை கொத்துரெட்டை கதையில வரும் வாசம். அடுத்து தக்காளி ஆனால் உண்மையாகவே எனக்கே அடிக்குது வாசம். என்ன அடுத்தது இஞ்சி அந்த நுண்டி அதுவும் இஞ்சியை செஞ்சு எழுதிருக்கோன்னா குட்டி குட்டியாக வட்டி வட்டி போடுங்க உண்டு கரைச்சி. இப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி போடுவோம். என்ன உண்மைக்குமே எனக்கு இன்னும் சரியாக உடல்நிலை வந்து சரி வரையிலையும் இவ்வளோ நம்ம உண்மைக்கு நல்ல நித்திர ஒன்று தான் ஒளிஞ்சிருக்கோம். பார்க்குறவங்களுக்கே தெரியும் இந்த முகத்தில். இது வதங்கிக்கே ஒரு நல்ல வாசம் எனக்கு கிட்ட வந்து வேணுங்க. நாங்கள் இப்படியே கொழுப்பையும் குடலையும் போடுவோம் தான் எனக்கு வதங்கிட்டு தானே. இனி இந்த கொழுப்பு ரொம்ப கொழுப்பாதாங்க வரும். கொழுப்பும் போட்டாச்சு. இனி நல்ல வடிவாக வதக்குவோம். இன்னும் ஒன்று இந்த சட்டி காணாத போலாங்கிறது கொஞ்சம் பெருசு. அதாவது மண் சட்டி இந்த கதைக்கு இல்லை. அப்போ நான் சரியான கவலை நான் வெட்டாப்புல இருந்து மண் சட்டி எடுத்தோன்னு வந்தேன். ஆசைப்பட்டு வெட்டுற வழியில் அங்கேருந்து கவனமாக கொண்டு வந்தேன். வெட்டாப்புல இருந்து எங்களோட வீட்டு வாசல்ல அங்கே பைக்கிலேருந்து கீழே விழுந்து வந்துட்டு அதான் செஞ்சு இவ்வளோ நேரம் கவனமாக கொண்டு வந்துட்டு கடைசியில் விட்டுட்டேன். இப்போ நாங்கள் இனி இது நல்ல வடிவாக இந்த தண்ணியிலேயே அவிஞ்சு நல்ல வடிவாக என்ன சொல்கிறோம் வத்தி வரணும். அப்போ தான் ஒரு சும்மா சொல்லி வேறு லெவலில் வரும். மந்திரம் என்னது பிரட்டல் இல்லை. பிரட்டல்ண்டா அதாவது செந்துரனுக்கு லைட்டாக விருப்பம் இல்லை. ஓரளவு பிரட்டல் ஓரளவு தண்ணி ரெண்டுக்கும் விடப்பட்ட மாதிரி தான் காய்ச்ச போகிறேன். இனி நாங்கள் இனி இதெல்லாம் நல்ல வடிவாக வத்தோணும். அப்போ நாங்கள் இங்கால செந்துரனுக்கு நாங்கள் அரிசி போட நல்ல வாசம் அடிக்குது. சரியா அண்டர்கண்டு சரியான வாசமாக இரவு நேரத்தில் என்ன சசியா டக்குன்னு காய்ச்சிட்டீங்க. டக்குன்னு காய்ச்சிட்டு அங்கடக்கு எனக்கு நானும் அதை தான் இருங்கடாப்பா டக்குன்னு சமையல் முடியுதோ ரெண்டாமே கூட கறி பெரிய அளவில் வேலையண்டே இல்லை. என்ன உண்டு இது நல்ல வடிப்பு அவியோணும். அவிஞ்ச கையோட தான் நாங்கள் இனி பார்க்கணும். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இதெல்லாமே அவிஞ்சு வந்துட்டு என்ன சசியா வேறுங்க அவிஞ்சு வந்து நாங்களும் நல்ல வடிவாக தண்ணி எல்லாமே போட்டு விட்டாச்சு. அப்போ நாங்கள் இனி அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தூள் போட போகிறோம். அதாவது அளவு தூள் போட போகிறோம். என்ன தூள் மிளகாய் தூள் வேற என்ன தூள் இருக்கு வித்தியாசமான தூள் இல்லையே. உரைப்பு தூள் இல்லை எல்லாமே ஒரு தூள் தான். அந்த தூள் தான் நாங்கள் ஒரு பேர் இருக்குது இல்லை அண்ணா தூள். இதுக்கு என்ன தூள் உதவியில்லை உண்மையா பேக்கெட்டை மறந்து போட்டேன் இந்த தூள் உண்மையிலேயே. ஆனால் அந்த கடைத்தூள்ன்றது கொஞ்சம் சரியில்லை தான். நாங்களே கையால் திரிக்குமா போல தராது. என்ன செய்யறதா அவசரத்துக்கான நாங்கள் வாங்குறது அதான் உண்டு. இன்னும் கொஞ்சம் போடலாம். ஓகே தேவையான அளவு தூள் இனி போட்டாச்சு. இனி இது நல்ல வடிவாக கொதிச்சு நல்ல வடிவாக வத்தி பிரண்டு அதுக்கான ஆகல் பிரண்டு இல்லை பிரண்டு வந்தோன்னே பார்க்க வேண்டாம். இப்படியே வச்சிருப்பா சும்மா சொன்னான்னு உண்மைக்குமே இது நல்ல வடிவாக வத்தி கொண்டு இருக்கட்டும். அதே போல் இன்றைக்கு இதை சாப்பிட்டு போகிறது நான் இல்லை
என்ன ஒரு கெஸ்ட் அந்த கெஸ்ட்டும் வேற ஆகணும் இல்லை, தூரத்துல இருந்த மாதிரி இல்லை. அவள் அதான் வந்து சாப்பிட போகிறோம். அப்போ நாங்கள் இது கொஞ்சம் நல்லபடி வத்தி வேற உடஞ்சாருங்க. இப்போவே நல்லபடியாக கொதிச்சுட்டு இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் இது நல்லா ரெடி ஆயிரும். அப்போ நாங்கள் இன்றைக்கு இது சாப்பிட போகிறது வித்தியாசமான ஒன்றோட. அப்போ நாங்கள் இனி இது கொதிச்சு வத்தி வரைக்க பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா சசியா என்ன தெரியுங்க, இப்போ எங்களுடைய பானும் குடல் கறியும் ரெடி. அங்கால ஒன்று இருக்கு ரத்த வறுவல். இங்கே வேறுங்க நாங்கள் செஞ்ச சாப்பாடு இன்றைக்கு இரவு நேரம் குடல் கறிக்க பாருங்க. சசியா காட்டுங்க எடுத்து இஞ்சால ரத்த வர அடுத்தது பான் என்ன இஞ்சால சசியா சாப்பிடு. நீங்க அங்கால செந்தரனுக்கு சோறு அவியுதா, அது அவியாட்டும் சசியா நான் பெறாம நீங்க சாப்பிடவும் என்ன விட்டுட்டு மிளகடை நான் செஞ்சேனா பான் எடுங்கோ. இதை போடுவோம், நம்ம இதை பிறகு சாப்பிடுவோம். மாறுதலாம் எல்லாத்தையும் தண்ணி தஞ்சா அப்படி இருக்கும். எடுங்கோ. நீங்கள் எடுங்க இதை. நாங்கள் சாப்பிடுவோம். சரியா நீங்க சாப்பிடுங்க. நான் செஞ்சா நீங்கள் எல்லாம் சாப்பிடு பார்க்கணும். உண்மையா சந்திரனுக்கு நன்றி சொல்லத்தான் வேணும். என்ன இன்னொரு டேஸ்ட் வேறு லெவல். உண்மையா சொல்லலாது. நாங்கள் சந்திரனுக்கு தானே நன்றி சொல்லணும். இந்த நேரம் இப்படி வாங்கி தந்தோடய தானே நாங்கள் இப்படி சமைச்சினாங்க. எனக்கு அங்கே உரைக்குது. தண்ணி விடுங்க, உங்களுக்கு அது போட்டு தண்ணி விடுங்க. எனக்கு உண்மையா வைக்கல ஒரு லெவலில் இருக்குது. எனக்கு நான் களி இந்த குடல் கறி நேரத்துல செஞ்ச கூழ் தண்ணி குடல் கறி பான் ரத்த வர ஒரு லெவலாக இருக்கு. அதுவும் நல்ல டேஸ்டியா இருக்கு. உண்மையா எனக்கு வேற லெவலில் பிடிச்சது. இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்க. அது வேற லெவல். எனக்கு பிடிக்காது ரத்த வர வீடியோவில் பதிவு செய்யலாம் எல்லாரும். பதிவு செஞ்சிருப்போம். என்ன ஆனால் சொல்லி வேலையே இல்லை. நல்லா டேஸ்டியா இருக்கு. அதுவும் வாசம் கசியா அந்த வாசம் வெள்ளநிலேருந்து கசியா வாசம் போயிடல. உண்மையா எனக்கே போகிற லெவலில் பிடிச்சிருக்கு. என்னன்னு சொல்கிறோம், நாங்கள் உண்மையாகவே கடையில் சாப்பிட்றது காட்டி இப்போ கடையில எல்லாம் வாங்கி சாப்பிட்றோம். நாங்கள் 1000-2000 செலவழிச்சு அதை காட்டி இப்படி கடை சாப்பாடு கூட இது தோத்துருமே. கடை சாப்பாட்டுல எனக்கு பிடிக்காது. இதுதான் நல்லா இருக்கு. அதுவும் இன்னும் குடல் கறிக்கே நல்லா இருக்கு. சொல்ல வார்த்தை இல்லைன்னு இவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டு மெய் மறந்துட்டேன். அதோட இன்னும் எனக்கு வாசம் தான் நிற்குது. அதுவும் சுட சாப்பிட்றோம். சுட இங்கே கறிக்கே காலி ஆயிடுது. பாவம் அங்காளன் இதை தம்பி பார்த்துங்களா, எனக்கும் தெரிவிங்க மாட்டேங்க. தம்பி இருக்கா ஃபோட்டோ இருக்கா எடுத்து விடுங்க. கறிக்கு எனக்கு இதான் வித்தியாசம். குடல் கறிக்கு போகிற லெவலில் இருக்கு. என்ன சசியா இங்கே இருங்க. நான் அதுக்கிட்ட அவ்வளோ பாடுமே சாப்பிட முடிஞ்சுது. அங்கால ஆக்கள் வர்றபடியா நான் படுற பாடு. சாப்பிட்டு நான் எங்க சாப்பிடும் சரியா போறாங்க. இனி
நாங்கள் சாப்பிட பார்ப்போம். சரி விடுங்க. ஆசம் கேள்வி இல்லை உண்மையா வேற லெவலில் இருக்கும். சொல்ல அளவுக்கு இந்த தினம் ஏதாவது சாப்பாடு நெற்கல அதுவும் செந்திரன் இல்லாதான் என்ன அவளையா போட என்ன சசியா இரவு நேரத்துல நிலா பார்த்துக்கொண்டு சாப்பிட நிலா பார்க்கலையே நாங்கள். நல்லா இருக்குல்ல. உண்மைக்குமே ஒரு நாளுமே இவ்வளோ தூரத்துக்கு நல்லா இருக்காது. நானே நிற்கல அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டு போகிற லெவல். ஏன் கண்டிப்பா சாப்பிடலாம் போயிட்டு கண்டிப்பாக இந்த குடல் கறியை பொறுத்த வரைக்கும் குடல் காய்ச்சிட்டு என்னதுக்குன்னா கண்டிப்பாக அந்த வயிறு நோவால் வயிற்று குத்துவாள் அப்படி இருக்கிறாங்களுக்கு உடனே இல்லாமல் போயிடும். அவ்வளோ தூரத்துக்கு உடலுக்கு சத்து. எனக்கு கூட எங்கள் அப்பா முதல் வாங்கி தர்றாரு. அதே போல் எனக்கு வயிறு நோய் அடிக்கிற வர்றபடியாக செந்திரனும் அதை வேறுமையே வாங்கி தர்றவர். உண்மைக்குமே வேறு லெவலில் இருக்குது. அப்போ நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கோ. இந்த ஒரு சின்ன ஒரு நோம்பலான பதிவாக தான் இருக்குமே. நாங்கள் நம்ம வீடியோ முடிச்சுக்கோங்க. தண்ணி குடிக்கணும். குடிச்சுட்டு முடியுங்க நீங்கள் சாப்பிட்ரு குடிக்கனால. சரி இப்போ நாங்கள் முடிய முடிச்சு கொள்ளுவோம். அடுத்த இன்னும் புதிய வழியாக சந்திப்போம். பாய்.